வணக்கம். டாஃப் ஐஏஎஸ் அகாடமி டெட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் ஸ்கூல் புக் சம்ஸ்லாம் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, கோப்ரைம் நம்பர்ஸ் அண்ட் ட்வின் பிரைம் நம்பர்ஸ், சார்பகா எண்கள் மற்றும் இரட்டை பகா எண்கள். முதல்ல சார்பகா எண்களை பத்தி பார்த்துருவோம். சார்பகா எண்கள் அப்படிங்கிறது என்ன டீட்டெயில் சொல்லுது, எப்படி இருந்தா சார்பகா எண்களை வரையறுக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இங்கிலீஷ்ல சார்பகா எண்களுக்கு கோப்ரைம் அப்படின்னு சொல்லுவோம். கோப்ரைம் ஆர் ரிலேட்டிவ்லி பிரைம். கோப்ரைம் ஆர் ரிலேட்டிவ்லி பிரைம். தமிழ்ல சார்பகா எண்கள் ஒன்றுக்கொன்று பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு 5 கண்டிஷன் இருக்கு. இந்த 5 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இதை சார்பகா எண்கள்னு சொல்லலாம். அப்ப நம்ம பார்க்கறது எப்படியுமே 2 எண்களுக்கு வச்சு பார்ப்போம். 2 எண்கள்ல இருந்து அது எத்தனை எண்களுக்கு வரையறுக்கப்பட்டாலும் அதுக்கு இது பொருந்தும். அப்ப முதல்ல எத்தனை எண்களுக்கு சார்பகா எண்களுக்கான கண்டிஷனை பார்க்கறோம்னா 2 எண்கள் ஏ பி அப்படின்னு கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். 2 எண்களை பத்தி பேசிடுவோம். கொடுக்கப்பட்ட 2 எண்கள் அடுத்தடுத்த எண்கள். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ், அதாவது கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். ஆல்டர்னேட்டிவ்னா 1 விட்டு 1, கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அடுத்தடுத்த எண்கள். கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் ஆர் கோப்ரைம். 2 அடுத்தடுத்த எண்களை கோப்ரைம்னு சொல்லலாம். இரண்டாவது கண்டிஷன், கொடுக்கப்பட்ட 2 எண்களும் பிரைம் நம்பர் பகா எண்களாக இருந்தால் அதையும் சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லலாம். 2 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் ஆர் கோப்ரைம். அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா 2 பிரைம் நம்பர்ஸ் ஆர் கோப்ரைம். 2 பிரைம் நம்பர்ஸ். அப்ப கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல 2 நம்பருமே பிரைம் நம்பரா இருந்தா அது கண்டிப்பா சார்பகா எண். இது ஒரு கண்டிஷன். மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, கொடுக்கப்பட்ட 2 எண்களில் ஒரு எண் பகா எண், மற்றொரு எண் அந்த பகா எண்ணின் மடங்காக இல்லாத போது சார்பகா எண்கள். அப்படின்னா இங்கிலீஷ்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, if given 2 numbers, one number is prime, another one is not a multiple of that prime. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏபின்னு 2 நம்பர் எடுத்துக்கிறோம். ஏங்கிறது பிரைமா இருந்தா பிங்கிறது நாட் அ மல்டிபிள் ஆஃப் தட் பிரைம். தட் பிரைம்னா என்ன பிரைம்? மேல இருக்கிற அதே பிரைம் நம்பரா இருக்கும். இப்ப இது 7ன்னு வச்சுப்போம். 7ங்கிற நம்பருக்கு மல்டிபிளா கீழே இருக்கிற நம்பர் இருக்கக்கூடாது. ஏழாம் வாய்ப்பாட்டுல வர நம்பர் இருக்கக்கூடாது. அப்படி வராம இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது என்னவா இருக்கும்னா சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்றோம். நாட் அ மல்டிபிள் ஆஃப் தட் பிரைம். இந்த தட் பிரைம் அப்படிங்கிற இடத்துல ஏதோ ஒரு பிரைம் நினைச்ச கூடாது. இந்த ஏ தான். ஏங்கிறது ஒரு பிரைம் நம்பர், பிங்கிறது நாட் அ மல்டிபிள் ஆஃப் தட் பிரைம். இப்ப சப்போஸ் பிங்கிறது பிரைம் நம்பரா இருந்து ஏங்கிறது நாட் அ மல்டிபிள் ஆஃப் தட் பிரைம் பியா இருந்துச்சுனாலும் இந்த கண்டிஷன் அப்ளை ஆகும். இது மூணாவது ஒன்று. நாலாவது தான் ரொம்ப முக்கியம். கொடுக்கப்பட்ட 2 எண்கள் பகு எண்கள். பகு எண்களை பகா எண்கள்னு கூப்பிடக்கூடிய ஒரே கண்டிஷன் இந்த மாதிரியான சார்பகா எண்கள் கான்செப்ட்ல தான் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா ரொம்ப ஈஸி தான். கொடுக்கப்பட்ட 2 எண்களை பத்தி பேசிக்குவோம். ஏபின்னு 2 நம்பர் இருக்கு. அதுல ஒரு எண் பகு எண், இன்னொரு எண்ணும் பகு எண். இந்த 2 எண்களும் பகு எண்ணா இருக்கும்போது அதை எப்ப சார்பகான்னு கூப்பிடுறாங்கன்னா, அந்த 2க்கும் பொதுவான காரணி. காரணினா என்னன்னு நான் நேத்தி சொல்லி கொடுத்தேன். காரணினா அதுதான். காரணி 2ற்கும் பொதுவான காரணி ஒன்னை தவிர வேறொன்றும் இல்லாத போது, ஒன்னை தவிர வேறொன்றும் இல்லாத போது அதை என்னன்னு கூப்பிடலாம்? சார்பகா எண்கள்னு கூப்பிடுறோம். அப்ப நல்லா கவனிங்க. ஏ பி ஆர் 2 காம்போசிட். இங்கிலீஷ்ல பகு எண்கள்னு சொல்றதுக்கு மாதிரி இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? காம்போசிட் நம்பர்ஸ் சொல்லுவாங்க. அதை நான் பிரைம் நம்பர்ஸ் காம்போசிட் நம்பர்னு சொல்லுவாங்க. ஏ அண்ட் பி ஆர் 2 காம்போசிட் நம்பர்ஸ். இது 2த்துக்கும் பொதுவான காரணி, அது காமன் ஃபேக்டர், ஒன்னை தவிர வேற எது கூடாது. there is no common factor other than 1. there is no common factor other than 1. பாத்தீங்கன்னா இதுவும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சார்பகா எண்கள். இதுக்கான லிஸ்ட்ல என்ன நம்ம தனியா கூட பார்க்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இதுக்கு 4ங்கிற நம்பர் பிரைம் நம்பரே கிடையாது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா காம்போசிட் நம்பர். தமிழ்ல பகு எண்கள், பகா எண் கிடையாது. இந்த 4க்கு அடுத்த நம்பர், 4க்கு அடுத்த பகு எண் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 நம்பருமே நான் சொல்லியிருக்கோம்ல, கொடுக்கப்பட்ட 2 எண்களுமே என்னவா இருக்கணும்னா காம்போசிட், அதாவது பகு எண்ணா இருக்கணும். காம்போசிட்னா என்னது? பகு எண்ணா இருக்கணும்.
அப்ப 4க்கு அடுத்த பகு எண் நாம எடுத்துக்கிறது 9. 4க்கும் 9க்கும் இடையில நிறைய பகு எண்கள் இருக்கலாம். ஆனா இது ரெண்டும் பக்கத்துல வரும்போது தான் இது சார்பகா எண்களோட கண்டிஷனை நிறைவு செய்யுது. பாருங்களேன், 4ன் காரணிகள் என்னென்ன? 4ன் காரணிகள் 1, 2, 4. இந்த 3 நம்பர் தான் 4ஆல வகுப்படும். ஆமா தானே? அதே மாதிரி 9 பாருங்களேன், 9ல 1, 3, 9. இந்த 3 நம்பர் தான் எதால வகுப்படும் அப்படின்னா 9ஆல வகுப்படும். அப்ப இது ரெண்டுத்துக்கும் பொதுவான காரணி ஒன்னை தவிர வேறொன்றும் இல்லாத போது, ஒன்னை தவிர வேறொன்றும் இல்லாத போது அதனை சார்பகா எண்கள் என்கிறோம். அடுத்தது 5வது கண்டிஷன், கொடுக்கப்பட்ட எண்கள் ஏதாவது ஒரு நம்பர் 1ன்னு வந்துருச்சுனாலே அது சார்பகா எண்கள். கொடுக்கப்பட்ட எண்கள்ல ஏதாவது ஒரு நம்பர் என்ன வரணும்? 1 அப்படின்னு வரணும். எனி நம்பர், அதாவது எனி நம்பர்னா என்ன? ஃபர்ஸ்ட் இடத்துலயும் இருக்கலாம், எனி பிளேசஸ், எனி பிளேஸ் appear 1 at any place. ஃபர்ஸ்ட் நம்பர்ல 1 வந்தாலும் சரி, இரண்டாவது இடத்துல 1 வந்தாலும் சரி, அந்த 2 எண்களும் என்னதான் அப்படின்னு கேட்டா சார்பகா எண்கள். இந்த 4 கண்டிஷனையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த 4 கண்டிஷனும் பாத்தீங்கன்னா புக்லயே நமக்கு இருக்கு. கோப்ரைம் ஆர் ரிலேட்டிவ்லி பிரைம், கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் 2 அடுத்தடுத்த எண்கள் சார்பகா எண்கள், 2 பிரைம் நம்பர்ஸ் 2 பகா எண்கள் சார்பகா எண்கள். அடுத்தது 3வது கண்டிஷன், கொடுக்கப்பட்ட 2 எண்களில் ஒரு எண் பகா எண், மற்றொரு எண் பகு எண்ணாவும் இருக்கலாம் பகா எண்ணாவும் இருக்கலாம். ஆனா இதுல என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, முதல் எண் பகா எண் அப்படின்னாலோ இல்ல ஒரு எண், ஒரு முதல் எண்ணுன்னு சொன்னா அது மட்டும்தான் வருதுன்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. ஒரு எண் பகா எண், மற்றொரு எண் அந்த பகா எண்ணின் அப்படின்னா இங்க எழுதியிருக்கிற இங்க இருக்கக்கூடிய இந்த பகா எண்ணின் மடங்காக இல்லாத போது அதை சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. 4வது ஒன்று தான் ரொம்ப முக்கியம். கொடுக்கப்பட்ட 2 எண்களும் பகு எண்கள், அவற்றிற்கான பொது காரணி ஒன்னை தவிர வேறொன்றும் இல்லாத போது அவற்றை சார்பகா எண்கள் என்கிறோம். அடுத்தது 1ங்கிற நம்பர் ஏதாவது ஒரு இடத்துல, முதல் இடத்துலயோ இல்ல இரண்டாவது இடத்துலயோ இல்ல 3 நம்பர் எழுதுறோம்னா ஏதாவது ஒரு இடத்துல 1ன்னு வந்துருச்சுனாலே கண்டிப்பா அது என்னவா இருக்கலாம் அப்படின்னா சார்பகா எண்களாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். நம்ம 1ங்கிறப்ப 2 நம்பர் எடுத்து பேசிட்டு இருக்கோம். அது 2 நம்பர்ல ஏதாவது ஒரு இடத்துல 1 வந்துச்சுனாலே கண்டிப்பா அது என்னவா இருக்கலாம்னா சார்பகா எண்களாக இருக்கலாம். இதான் சார்பகா எண்களோட டெஃபினேஷன். இப்ப நம்ம இதுக்கான ஆன்சர் போடுறோம், கவனிங்க. பின் வருணவற்றுள் எந்த ஜோடிகள் சார்பகா எண்கள்? சார்பகா எண்கள் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதுக்கான டெஃபினேஷனையும் சொல்லிடுறேன். 1 தவிர வேறு எந்த 1ங்கிற நம்பரை தவிர வேறு எந்த நம்பராலையும் வகுக்க முடியாது. வேற எந்த பொது காரணியும் இருக்காது. 1ஐ தவிர வேறொன்று பொது காரணி இல்லாத போது அதுதான் சார்பகா எண்கள். ஏன்னா டெஃபினேஷன் ஒரு வாட்டி பார்த்துடணும். டெஃபினேஷன் கூட நான் சொல்லலை. சார்பகா எண்கள் அப்படின்னா சார்பகா எண்களோட அர்த்தம் டெஃபினேஷனே பார்த்தீங்கன்னா கண்டிஷன் 4 தான். அது 2த்திற்கான பொது காரணி, 2 எண்களின் பொது காரணி 1ஐ தவிர வேறொன்றும் இல்லாத போது. பொது காரணி 1ஐ தவிர வேறு ஒன்றும் இல்லாத போது. இரண்டு எண்களின் பொது காரணி 1ஐ தவிர வேறொன்றும் இல்லாத போது அதுதான் சார்பகா எண்கள். அதுதான் கண்டிஷன் 4லே பார்த்தோம். அதாவது there is no common factor other than 1, there is no common factor other than 1 அப்படி இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்றோம்? சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். இங்க கொடுக்கிற கணக்குல பாத்தீங்கன்னா பின்வருணவற்றுள் எந்த ஜோடிகள் சார்பகா எண்கள், இது ரெண்டும் பாத்தீங்கன்னா 2ஆல வகுப்படுது. நமக்கு கண்டிஷன் என்னன்னா 1ஆல மட்டும் தான் வகுப்படணும், 1 மட்டும் தான் காரணியா இருக்கும். பொது காரணினா என்ன அர்த்தம்? 1ஐ தவிர வேற எதுவும் வகுக்க கூடாது. பாருங்க, இது 2ஆல வகுப்படும், அதனால இது ஆன்சர் கிடையாது. 15 36 இது 3ஆல வகுப்படும், அதுவும் ஆன்சர் கிடையாது. 11 22 அதுவும் பாத்தீங்கன்னா 11ஆலேயே வகுப்படும். ஒரு 11 11 2 11 22. ஆப்ஷன் டி பாருங்களேன், 11. கொடுக்கப்பட்ட 2 எண்களில் ஒரு எண் பகா எண், இது பகா எண், மற்றொரு எண் பகா எண்ணின் மடங்காக இல்லாத போது. எந்த கண்டிஷன்? 3வது கண்டிஷன். இந்த 3வது கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. கொடுக்கப்பட்ட 2 எண்களில் ஒரு எண் பகா எண், மற்றொரு எண் பகா எண்ணின் மடங்காக இல்லாத போது அதை சார்பகா எண்கள் என்கிறோம். அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. விச் ஆஃப் தீஸ் பேர்ஸ் ஆர் கோப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டா ஆப்ஷன் டி 11, 15. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
பின்வருவனவற்றுள் எந்த ஜோடிகள் சார்பகா எண்கள் அல்ல? கொஸ்டினை நல்லா படிங்க. காரணம் என்னன்னா இருக்குன்னு கேட்கலாம், நாட் கோப்ரைம் அப்படின்னு கேட்கலாம். சரியா? கோப்ரைமோட கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சாதான் இதுவும் நம்ம நல்லா பண்ண முடியும். பாருங்களேன், கொடுக்கப்பட்ட 2 எண்கள் எப்படி இருக்கும்னா, ஒன்னு 19, இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த 19ஓட மடங்கா இல்லாத போது அது என்னன்னு சொல்லுவாங்க, மடங்காக இல்லாத போது சார்பகா எண்கள். 19ங்கிறது பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர், அதுக்கு பக்கத்துல இருக்கிறது பிரைம் நம்பரோட மல்டிபிளா இல்லாதப்ப அதை சார்பகா எண்கள் தான் கூப்பிடுவோம். அப்ப இது சார்பகா எண்கள். இப்ப இது கிடையாது, இதுவும் நமக்கு ஆன்சர் வராது. 2, 3 அடுத்தடுத்த எண்கள், கொடுக்கப்பட்ட எண்கள் அடுத்தடுத்த எண்களாக இருந்தால் அது சார்பகா எண்கள், இதுவும் சார்பகா எண்கள். அப்ப இதுவும் கிடையாது. அடுத்தது பாருங்களேன், கொடுக்கப்பட்ட 2 எண்களும் பகா எண்களாக இருந்தால் 31 பகா எண், 47 பகா எண். பகா எண்கள் லிஸ்ட் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, நான் கூட உங்களுக்கு வீடியோ போட்டு காமிச்சிருக்கேன். 31 47 பாத்தீங்கன்னா பகா எண்கள். அதனால இதுவும் கிடையாது. ஆனா அவங்க கேள்வி கேட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, பின்வருவனவற்றுள் எந்த ஜோடிகள் சார்பகா எண்கள் அல்ல? ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பேலன்ஸ் இருக்குது. இதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா சார்பகா ஜோடிகள். சார்பகா ஜோடிகள் கிடையாது. அவங்களும் இங்கிலீஷ்ல எதை கேட்டிருக்காங்க, நாட் கோப்ரைம் நம்பர்ஸ். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எது இரட்டை பகா எண்? இரட்டை பகா எண் இந்த லிஸ்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ்ல ட்வின் பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 6th புக்ல இருக்கு, நமக்கு பாக்ஸ்ல போட்டு காமிச்சிருப்பாங்க. ட்வின் பிரைம்ஸ் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, முதல் நம்பருக்கும் அடுத்த நம்பருக்கும் இடைப்பட்ட இடைவெளி எவ்வளவு இருக்கும்னா 2 இருக்கும். ஒரு பிரைம் நம்பர் அதோட 2 கூட்டிங்கன்னா அடுத்த பிரைம் நம்பர் வரும். அப்படிப்பட்ட நம்பர்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ட்வின் பிரைம் நம்பர்ஸ், இரட்டை பகா எண்கள். நம்ம இரட்டையர்னு கூப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்பர்ஸுக்குள்ள இதுக்கு பேரு இரட்டை பகா எண்கள், ட்வின் பிரைம்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இப்படி எத்தனை ட்வின் பிரைம்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம்னா, நிறையலாம் பார்க்கல, 1ல இருந்து 100 வரைக்கும் எத்தனை இரட்டை பகா எண் ஜோடிகள் உள்ளன, அதாவது இங்கிலீஷ்ல ட்வின் பிரைம் நம்பர்ஸ். பார்க்கலாமா? பாருங்களேன், 3 இது ஒரு பிரைம் நம்பர், இதோட ஒரு 2 கூட்டுங்க 5. இதுதான் முதல் இரட்டை பகா ஜோடி, முதல் இரட்டை பகா ஜோடி. அடுத்தது 5 7 இது இரண்டாவது ஜோடி. அடுத்தது 11 13 இது மூணாவது ஜோடி. அடுத்தது 17 19 நான்காவது ஜோடி. அடுத்தது 29 31 இது 5வது ஜோடி. அடுத்தது பாத்தீங்கன்னா 41 43 இது எத்தனாவது ஜோடி? 6வது ஜோடி. அடுத்தது பாத்தீங்கன்னா 59 61 இது 7வது ஜோடி. அடுத்தது பாத்தீங்கன்னா 59 61. அடுத்தது 71 73. பாத்தீங்கன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா இரட்டை பகா எண் ஜோடிகள், இரட்டை பகா எண் ஜோடிகள்னு சொல்றோம். இந்த இரட்டை பகா எண் ஜோடிகள் 1ல இருந்து 100 வரைக்கும், 1ல இருந்து 100 வரைக்கும் நம்ம எத்தனை ஜோடி இருக்குன்னு பார்த்தா 8 பேர் இருக்கு, 8 ஜோடி இருக்கு. இந்த 8 ஜோடிங்கிறத மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இது என்ன ஃபார்ம்ல இருக்குன்னா நல்லா பாருங்களேன், முதல் எண் பிஆர் இருந்தா அடுத்த நம்பர் p+2. இதுதான், இதுக்கு பேர் தான் ட்வின் பிரைம்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ட்வின் பிரைம்ஸ் நிறைய இருக்கு. ஆக்சுவலா நம்ம படிக்க வேண்டியது 1ல இருந்து 100 வரைக்கும் படிச்சுக்கிட்டா போதும். இது புக்லயும் இருக்குது ட்வின் பிரைம்ஸ் அப்படிங்கிறது. 3 5 5 7 அதுல லிஸ்ட் கிடையாது, நான் உங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துருக்கேன். இந்த லிஸ்ட்டை கரெக்டாக எழுதிக்கங்க. 3 5 5 7. சார் இதுக்கு மட்டும் 5 2 வாட்டி வருது அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. காரணம் என்ன, நமக்கு ஃபார்மேட் என்னன்னா p+2 p+2 இருந்துச்சுனாலே இது என்னன்னு சொல்லி கூப்பிடுறாங்கன்னா இரட்டை பகா எண்கள், ட்வின் பிரைம்ஸ்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின் பாருங்களேன், இங்க இருக்கிற லிஸ்ட்ல இருக்கிறது தான் இங்க ஆப்ஷனா இருக்கணும். 31 33 இங்க இருக்கா அப்படின்னு கேட்டா இங்க இல்லை. 15 17 15 17 15 முதல்ல பகா எண்ணே கிடையாது, பகா எண்ணை தான் லிஸ்ட் எழுதியிருக்கோம், பகா எண் இல்லாதனால இதுவும் கிடையாது. 59 61 59 61 இந்த பார்த்தீங்களா 4 + 3 7வது நம்பராக எழுதியிருக்கோம், 7வது ஜோடியாக எழுதியிருக்கோம், அதுதான் ஆன்சர். 41 47 அது ரெண்டுமே என்னவா இருக்கலாம், பிரைம் நம்பராக இருக்கலாம். ஆனால் என்னன்னா இங்கே கண்டிஷன் என்னன்னா p+2 இப்படி இருந்துச்சுன்னா தான் அது என்னது ட்வின் பிரைம்ஸ். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், பின் வருவனவற்றுள் எது இரட்டை பகா எண் அல்ல? நல்லா கவனிங்க, அல்லன்னு கேட்குறாங்க, இப்போல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாட் ட்வின் பிரைம்ஸ். ட்வின் பிரைம்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சாதான் நாட் ட்வின் பிரைம்ஸ்னாலும் என்னன்னு தெரியும். ஸோ பாருங்களேன், கொடுக்கப்பட்ட இந்த ஆப்ஷன்ஸில் 71 73 இது ரெண்டுமே என்னன்னு தெரிஞ்சுங்கன்னா பகா எண். 41 43 இதுவும் பகா எண். இதில் பாருங்க 29 31 எல்லாமே பகா எண், எல்லாமே ட்வின் பிரைம்ஸ். ஆனால் அவங்க கேட்டது எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க.
31 33 31 ஒரு பகா எண், 33 பகா எண்ணே கிடையாது, அது ஒரு பகு எண், காம்போசிட் நம்பர். அதுதான் ஆன்சர் இதுக்கு. அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா நான் 2 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். 1 முதல் 100 வரை இரட்டை பகா எண்கள் எத்தனை எண்ணிக்கைன்னு கேட்கணும். எத்தனை எண்ணிக்கை இருக்குன்னு உங்கள்கிட்ட சொன்னேன். அது எத்தனை இருக்குதோ ஆப்ஷனை பார்த்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா பின்வருவனவற்றுள் எவை சார்பகா ஜோடிகள். சார்பகா ஜோடிகள் என்னன்னு உங்களுக்கு இப்போ தான் அந்த லிஸ்ட் எழுதி போட்டேன். அந்த லிஸ்ட்டை நல்லா படிச்சிங்கன்னா இது நல்லா புரியும். ஸோ நம்ம கொடுத்துருக்கிற இந்த 2 கொஸ்டினையும் ஹோம்ஒர்க்காக எனக்கு போட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். தேங்க்யூ.